ஐந்து கரத்தினை யானை முகம் தனை இந்தில் இளம்பிறை போலும் மெய்ப்பினை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுவோமே தினமும். இன்று அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். விநாயகர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னாவே அவருடைய உருவம் ஒரு தத்துவம். பக்தி மார்க்கத்திலையும் சரி ஞான மார்க்கத்திலையும் சரி இறையாண்மைன்னு நம்ம எடுத்துட்டோம்னாவே ஒவ்வொரு இறைவனுடைய உருவங்களும் ஒவ்வொரு தத்துவங்களை குறிக்கும். அந்த தத்துவங்களின் அடிப்படையில் நம்ம யோகம் சார்ந்து பயணம் பண்ணும்போது ஆன்மீக வெற்றி நம்மளால் அடைய முடியும். அப்படி பார்க்கும்போது விநாயகருக்கும் விநாயக பெருமானுடைய உருவத்தில் என்ன தத்துவம் இருக்குது, யோகம் சார்ந்து என்ன தத்துவம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவருடைய தும்பிக்கை தான் மிகப்பெரிய விநாயகருக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லியாச்சுனாவே அதனுடைய தும்பிக்கை, அவருடைய தும்பிக்கை தான். இப்போ அந்த தும்பிக்கை பார்த்தோம்னா நீங்கள் அடிப்பகுதி வரைக்குமே ஒரு சுருண்ட மாதிரி நிற்கும். எல்லா சிலைகளையும் பார்க்கும்போது இது என்ன தத்துவத்தை கொடுக்குதுன்னா நம்மளுடைய முதுகுத்தண்டின் அடிப்பகுதியிலிருந்து உச்சி வரை ஒரு நாடி ஒன்று செல்லுது. அந்த நாடிக்கு பெயர் சுழுமுனை நாடி. அந்த சுழுமுனை நாடி தான் ஆன்மீகத்துக்கு உங்களுக்கு முதிர்ச்சி நிலையை ஏற்படுத்தி ஆன்மீகத்தில் வெற்றியும் மெய்ய வைக்கும். அது என்னன்னா உருத்தரிக்கும் நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்திலே இருந்து கபாலமேற்ற வல்லீரே விருத்தரும் பாலராவார் மேனையும் சிவந்திடும் அருள் பறித்த நாதர் பாதம் உண்மையே. அந்த நாடி, அந்த சுழுமுனை நாடி வழியா வாசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணசக்தியை நீங்கள் முறையாக வாசி யோகம் பண்ணி அந்த ஊசி முனை வாசல் வழியே பிராணசக்தியை நீங்கள் சரியாக முறையாக பயிற்சி பண்ணி நீங்கள் அது கபத்துக்கு நீங்கள் ஏற்றியாச்சுன்னா விநாயகர் எப்படி 3 நாள் கழித்து நீங்கள் தண்ணீரில் போய் அதை கரைச்சி விடுறோமோ அதே மாதிரி இந்த உடம்பும் இந்த உயிரும் 2 இறைவனோடு கலக்கும். எப்படி வள்ளல் பெருமான் 2 கலந்தாரோ இறைவனோட, அதே போல் நம்மளுடைய உடம்பும் இந்த ஆன்மாவும் 2 கலக்கும். இதுதான் விநாயக பெருமானுடைய அந்த தும்பிக்கையினுடைய தத்துவம். அது சுழுமுனை நாடி. அந்த சுழுமுனை நாடி வழியாக பிராணசக்தியை நம்ம செலுத்தி கபத்தில் நிறுத்தும் போது நரை திரை மூப்பு ஆகிய அனைத்தும் நீக்கி நம்ம மரணமில்லா பெருவாழ்வு நிலையை எய்ய முடியும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.